கோவை உப்பிலிப்பாளையம் பகுதியில் சிஎஸ்ஐ இம்மானுவேல் சர்ச் செயல்படுகிறது. கடந்த ஞாயிறன்று நடந்த கூட்டத்தின் போது பாதிரியார் பிரின்ஸ் கல்வின் இந்துக்களை இழிவாக பேசினார். இன்றைக்கு நீங்க பாருங்க, இந்த இரண்டு சந்ததி தான் உலகத்தை ஆளுகிறது. ஒன்று ஆபிரகாமின் சந்ததி, இன்னொன்னு இஸ்மவேலின் சந்ததி தான் உலகத்தை ஆளுகிறதுங்க. கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்கள் தான் உலகத்தை ஆளுகிறார்கள். நம்ம இங்க என்ன வேணா சொல்லிட்டு தெரியல, அப்படி இப்படி எங்களுக்கு தெரியுமா, எங்களுக்கு சனாதனம் தெரியுமா, எங்களுடைய ஆன்மீகம் தெரியுமா, என்ன தெரியும்? புழுக்கட்டையும் தேங்காய் மூடியும் சாப்பிட்டுட்டு தெரியுறடி, ஆடு மூத்திரத்தையும் குடிச்சிட்டு தெரியுற, என்னையே ஆன்மீகம் உங்களுக்கு? மாட்டை திங்கிறவன் கீழ் ஜாதி, மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறவன் ஃபாதர் ஸ்தோத்திரம். நீங்க என்ன சொல்றீங்க? ஆபிரகாமின் சந்ததியும் இஸ்ரவேலின் சந்ததியும் தான் உலகத்தை ஆள்றாங்க. இந்த சனாதனம் பேசுறவங்க எல்லாம் சும்மா பேசிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றது சரிதான். ஆபிரகாமின் சந்ததியும் இஸ்ரவேலின் சந்ததியும் உலகத்தை ஆளுகிறதுன்னு. ஆனா இந்த ஆபிரகாமும் இஸ்ரவேலும் யாருடைய சந்ததி என்று பைபிள் சொல்கிறது? ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுது ஆபிரகாமுக்கு இறைவன் குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தான் ஆபிரகாம்னு பேர் வைக்கிறார். அதுக்கு முன்னாடி அவர் ஒரு இந்துவான அவருடைய பெயர் அபிராம்னு பைபிள்ல இருக்கா இல்லையா? அபிராம் என்று அவருடைய பெயர் பைபிள்ல இருக்காரு. அவர் இந்துவா இருந்தாரு. இறைவன் அவர் நல்வழிப்படுத்தி அப்படி கொண்டு போறாரு. இந்து மதத்தின் ஒரு படிநிலைகள், இந்து மதத்தின் ஒரு வெளிப்பாடு தான் ஆபிரகாமுடைய வழி. அப்ப ஆபிரகாம் யாருடைய வம்சம்? இந்து மதத்தினுடைய வம்சமா தான் அவர் இருக்காரு. சரி, அப்ப யூதர்கள் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்ரேல் யாருடைய சந்தி? இஸ்ரேலுடைய இன்றைய கொடிய முருகப்பெருமானுடைய அருங்கோண முக்கோணம் தான் உங்களுக்கு தெரியுமா இல்லையா? இஸ்ரேலுடைய இன்றைய கொடியே முருகப்பெருமானுடைய ஓம் சரவணபவா அவங்களுடைய தேசிய கொடியில வச்சிருக்காங்களா இல்லையா? அப்ப அவங்க யாரு? அவங்களும் இந்து மதத்தின் ஒரு பிரிவு. இறைவன் கொடுத்தது எல்லாருக்கும் ஒரு மதங்கள், அதுல அவங்களுக்கு ஒரு பிரிவு, உங்களுக்கு ஒரு பிரிவு. நீங்கள் இந்த மாட்டு மூத்திரத்தை குடிக்கீங்க, மாட்டு மூத்தரையை திங்குறீங்கன்னு சொல்லி பைபிள்ல சொல்லியிருக்கு. மாட்டை திங்கிறவன் மனிதனை திங்குறான் என்று சொல்லி வேத வசனம் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் இருக்கா இல்லையா? மாட்டை திங்கிறவன் மனிதனை திங்கிறான் என்று இருக்கான்னு சொல்லி பைபிள் வசனம் இருக்கா இல்லையா? பிரமதத்தை விமர்சிக்கிறீர்கள். தேவனுக்கு முன்பாக இருக்கும் விலங்குகள், மிருகங்கள் என்று சொல்லி காளை மாடை தான் சொல்லியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுடுங்க. காளை மாடை தான் கடவுளுக்கு முன்னாடி, நீங்க கும்பிட இறைவனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாகனமா பைபிள்ல வெளிப்படுத்தல் அதிகாரத்துல கூறப்பட்டிருக்கா இல்லையா? மாட்டை அவ்வளவு இழிவா பேசுறீங்க. பழைய ஏற்பாடுல கடவுள் சொல்றாரு, மாட்டை பலி கொடுத்து அதை எரித்து அதனுடைய சாம்பலை பூசுபவன் அவனுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். இது எக்காலத்துக்கும் பொருந்தும் என்று சொல்லி வசனம் இருக்கா இல்லையா? எக்காலத்துக்கும் இது பொருந்தும் இருக்கா ஃபாதர்? இல்லையா ஃபாதர்? நீங்க பைபிளை படிச்சுட்டு தான் ஃபாதர் ஆனீங்களா, இல்ல பணம் கொடுத்து ஃபாதர் ஆனீங்களா? அதுதான் கேள்வி. இப்படி எல்லா விஷயமே இந்து மதத்தினுடைய வெளிப்பாடா தான் இருக்கு. நீங்களே கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ ஆபிரகாமோ இஸ்ரவேலோ இந்து மதத்தின் வெளிப்பாடு தான் அவங்கெல்லாம். நீங்க முதல்ல அதை புரிஞ்சு கொள்ளணும். நீங்க இந்து மதத்தை மிகவும் போற்றி புகழக்கூடிய வேதம்னு சொன்னா கிறிஸ்தவ வேதம் தான் இந்து மதத்தை புகழுது. அதே தெரியாம இருக்கீங்க. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை டவுட்னு சொன்னா இந்த இறைவனின் தூதரிடங்களுங்க. நீங்க தேவையில்லாம மதங்களை விமர்சிக்காதீர்கள். கடவுள் நீங்க உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு ஒரு பிரச்சனையை கிளப்புறீங்க. கடவுள் என்ன சொல்றாரு? உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி பைபிள்ல வசனம் இருக்கா இல்லையா? உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு கடவுள் சொல்றாரா இல்லையா? சொல்றாருல. யூதர்களான இஸ்ரேலியர்களை 12 கோத்திரங்களாக 12 ஜாதியா ஆக்கினது நான் தான் சொல்லி 12 ஜாதியா ஆக்கினது யாரு? நீங்க கும்பிடுற கடவுள் தானே. அப்ப நீ உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு சொல்லி பிரச்சனையை கிளப்புறீங்களே ஃபாதர். ஜாதிங்கிற உண்டாக்கினது யாரு? கடவுள் அப்படின்னு சொல்லி உங்களை வேதம் சொல்லுது. இப்படி எல்லாமே இந்து மதத்தினுடைய கட்டமைப்பின்படி தான் இருக்கு. இந்து மதத்திலிருந்து வெளிப்பட்டவர்கள் தான் யூதர்களும், யூதர்கள் என்று சொல்லப்படுகிற கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும். இப்படி எல்லாமே அந்த இறைவனுடைய வெளிப்பாடுல வந்து நிக்குது. ஆனா நீங்க இந்து மதத்தின் வெளிப்பாடுகளை புரிஞ்சு கொள்ளாம இந்து மதத்தை விமர்சிக்கீங்க. தயவு செய்து கேட்டுக்கொள்கிறோம். நீங்க பைபிளை படிச்சுட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிங்க. ஏதோ பணம் கொடுத்து நீங்க ஆன மாதிரி பிற மதங்களை விமர்சிக்காதீர்கள். எல்லா வேதத்திலையும் சொல்லியிருக்கு, உங்கள் பிற மதங்களை விமர்சிக்காதீர்கள்னு சொல்லி. அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. வேதத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க. இத்தனை வெளிப்பாடுகளையும் இறைவன் கொடுத்திருக்கிறான். அதை புரிந்து கொள்ளாம நீங்க பிற மதங்களை விமர்சிக்கிறீர்கள் ஃபாதர். இதை இத்துடன் நிறுத்திக் கொள்ளுங்க. இதை நீங்கள் இத்துடன் நிறுத்திக் கொள்ளாவிடில் எங்களுடைய போர் பிரகடனம் தொடரும். இது ஒரு
போர் பிரகடனம். ஏன்னு சொன்னா தீமையை அழிப்பதற்காக, நீங்க அறியாத விஷயத்தை இறைவன் பால் சொல்றதுக்காக. பைபிளுக்கு எதிராக பேசுறீங்க ஃபாதர், நீங்க பைபிளுக்கு எதிராக பேசுறீங்க. அதனால இந்த போர் முரசு ஒலிக்கும். மீண்டும் உங்களை சந்திப்பதில் நாங்கள் வருகிறோம். இவன் இறைவனின் தூதன்.